அகமதாபாத்லேருந்து 242 பயணிகளோட லண்டன் புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் விபத்துக்குள்ளானதுல இப்போ வரைக்கும் 133 பேர் உயிரிழந்திருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த விமானத்துல பயணிச்ச குஜராத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் விஜய் ரூபானியும் உயிரிழந்திருக்கிறாரு. அந்த விமானத்துல பயணிச்ச 242 பேரும் உயிரிழந்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அச்சம் நிலவிக்கிட்டு இருக்கு. இந்த சமயத்துல தான் மே டே கால் அப்படிங்கிற ஒரு வார்த்தை பேசுபொருளா மாறி இருக்கு. நிறைய பேர் அதை கூகுள்ல சர்ச் பண்ணியும் பார்த்திருக்காங்க. அப்படி அந்த மே டே கால் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம், ஏன் அது இப்போ பேசு பொருளாக மாறி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இந்த மேடே அப்படிங்கிற வார்த்தை சர்வதேச அளவில் அங்கீகரிக்கப்பட்ட அவசர கால சமிக்கை. 1920களில் ஆங்கிலம் மற்றும் பிரெஞ்சு பேசக்கூடியவர்கள் பயணிக்கக்கூடிய விமானம் மற்றும் கப்பல்களில் ஏதாவது ஒரு அபாயகரமான நிகழ்வு ஏற்பட்டாலோ உதவி தேவைப்பட்டாலோ 2 மொழிகளையுமே சொல்றதுக்கு ஒரு வார்த்தை தேவைப்பட்டிருக்கு. அதன் பிறகு 1923ஆம் ஆண்டு ரேடியோ அதிகாரியான ஃப்ரெட்ரிக் மார்க்ஃபோர்ட் அப்படிங்கிறவர் தான் இந்த மேடே கால் அப்படிங்கிற வார்த்தையை கண்டுபிடிச்சிருக்காரு. இந்த வார்த்தையை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா பிரெஞ்சு மொழியில் இதை மே தே அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா எங்களுக்கு உதவி வேண்டும், எங்களுக்கு உதவுங்கள் அப்படின்னு அர்த்தம். விமானத்தில் போகும்போதோ இந்த கப்பலில் போகும்போதோ ஏதாவது விபத்துக்குள்ளாகிற மாதிரியான சூழ்நிலை ஏற்பட்டாலோ ஏதாவது ஒரு பிரச்சனையில் அந்த கப்பலோ விமானமோ சிக்கிக்கிட்டாலோ அந்த விமானத்துல இருந்து 3 முறை மேடே 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 அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு சொன்னதுக்கு பிறகுதான் கட்டுப்பாட்டு அறையிலேருந்து அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்ய முடியுமா அப்படிங்கிற மாதிரியான ஏற்பாடுகளை செய்ய ஆரம்பிப்பாங்க. இந்த விபத்துலையுமே விமானத்தை இயக்குன விமானி கட்டுப்பாட்டு அறைக்கு மேடே அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி தகவல் தெரிவிச்சிருக்காரு. அதனால தான் இந்த நேரத்தில் இந்த மேடே அப்படிங்கிற வார்த்தை மிகவும் பெரிய பேசு பொருளாக போய்கிட்டு இருக்கு.